என் பேர் வசந்தி. நான் இந்த குரூப் 4 எக்ஸாமில் வந்து ஓவரால் ரேங்க் 56, கம்யூனல் ரேங்க் வந்து 30. என்னோடய ஜேர்னி வந்து நான் டேஃபில் தான் ஸ்டார்ட் பண்ணேன். டேஃபில் வந்து சார் கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷன், அந்த மாதிரி திருக்குறள் வீடியோஸ் இந்த மாதிரி எல்லாமே ஒவ்வொன்றா ஆன்லைனில் பார்ப்பேன். பார்த்துட்டு கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு ஆன்லைன் டெஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணேன். டேஃபில் எல்லா வேள்வி பேட்சில் ஜாயின் பண்ணி அந்த ஆன்லைன் டெஸ்ட்லாம் போட்டுட்டு டெஸ்ட்டில் வர வீடியோஸ், அதுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோஸ் வரும். அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒவ்வொரு வீடியோவும் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் கிடைக்கிற மாதிரி இருக்கும். மேக்ஸில் வந்து நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க, எப்படி வந்து நம்ம அதை அப்ரோச் பண்ணணும், அதுக்கு ஆன்சர் பண்ணணும், எல்லாமே இருக்கும். ஸோ அந்த வீடியோஸ்லாம் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு வந்து டாப்பர்ஸ் பேட்ச் வச்சு அதில் வந்து கொஷின்ஸ் டிஃப்ரெண்ட்டாக கேட்டாங்க. எல்லா ஆங்கிளில் இருந்தும் செலக்ட் பண்ணி அந்த கொடுத்தாங்க. ஸோ அதை அப்ரோச் பண்ணுறது நம்மளுக்கு வந்து கஷ்டமாக இருந்தாலும் அது எக்ஸாமில் வந்து நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. எப்படி வந்து ஒரு கொஷினை வந்து நம்ம ரீட் பண்ணணும், எப்படி வந்து எடுத்துக்கணும், நம்ம எப்படி அதில் ஒர்க் அவுட் பண்ணணும் அப்படிங்கிற எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நம்ம முன்னாடியே கெயின் பண்ண மாதிரி இருந்துச்சு. ஆக்சுவலி நான் வந்து மேரிட் உமன். எனக்கு 2 கிட்ஸ் இருக்காங்க. ஒரு படிக்கும்போது அவங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுக்க முடியலேன்னு ஒரு இது நம்ம ஸ்ட்ரகிள் பண்ணுவோம். அவங்களும் படிக்காமல் நம்மளும் வந்து பாதி மைண்ட் செட்டோடு படிக்கலாமா வேண்டாமான்னு யோசிச்சுட்ருப்போம். ஆனால் அப்படி கிடையாது. நம்ம வந்து ஃபுல் மைண்ட் செட்டோடு படித்தோன்னா அவங்கள வந்து நம்ம சீக்கிரம் போய் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ இப்போ அவங்களும் ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்க, நம்மளும் ஸ்ட்ரகிள் பண்ணுறோம். ஓகே, இது கொஞ்சம் நாளைக்கு தான், அப்படி தான் நினச்சிக்கணும். ஸோ அவங்களையும் பார்க்க முடியாமல் நம்மளும் கம்ப்ளீட் பண்ணாமல் இருந்தால் அதுவே நம்மளுக்கு பெரிய ஸ்ட்ரெஸ் ஆகிடும். ஸோ அதை ஹேண்டில் பண்ணுறது வந்து நம்ம பார்த்துக்கணும். ஏதோ ஒன்று சாக்ரிஃபைஸ் பண்ணி கொஞ்ச நாளைக்கு சாக்ரிஃபைஸ் பண்ணுறோம். ஸோ திரும்ப நம்ம வந்து அவங்களுக்கு எல்லாமே கொடுப்போம் அப்படின்னு நம்ம நினச்சிக்கணும். ஸோ ஒவ்வொரு எக்ஸாம் அப்போது ரிசல்ட் அப்பையும் வந்து நம்ம மற்றவங்க என்ன நம்மளை கேட்பாங்க, நம்ம என்ன ஆன்சர் பண்ணணும், ஐயோ கேட்பாங்களே அப்படின்னு நம்ம பயந்துட்டு இருக்க தேவையில்ல. ஏன்னா நம்ம என்ன பண்ணோம், எப்படி அப்ரோச் பண்ணோம், நம்மளுக்கு ரிசல்ட் என்ன, எல்லாமே நம்மளுக்கு தெரியும். ஸோ மற்றவங்க வந்து நம்மளை சொல்கிறது வந்து எல்லாமே தப்பாக தான் இருக்கும். அந்த தப்பான விஷயத்த நம்ம எடுத்துகிட்டு அதுக்காக நம்ம ஃபீல் பண்ணுறது வந்து தேவையில்லாத டைம் வேஸ்ட்டு தான். ஸோ உங்களுக்கு யார் வேலிடாக இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்க, இல்லை வேலிடாக உங்களுக்கு வந்து ஃபீட்பேக் கொடுக்குறாங்களோ அதை எடுத்துக்கோங்க. தேவையில்லாத ஃபீட்பேக் வந்து நீங்கள் கன்சிடர் பண்ண தேவையில்லை.